இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் நடித்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையானே தெரியாமல் போன சில பல படங்களை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும், மக்கள் மத்தியிலையும் நல்லா பேசப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ உட்காந்து யோசிச்சு பார்த்தோன்னா, இவர் இப்படி ஒரு படம் நடிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும். அந்த மாதிரி தோன்ற படங்களை நான் கொஞ்சம் லிஸ்ட்டு போட்டு எடுத்து வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா அந்த லிஸ்ட்டை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த படம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு ஸ்டஃபில் மாதிரி பண்ணி அடுத்த ஒரு பாட்டில் அடுத்தது எல்லாத்தையும் பார்த்துடலாம். இதில் நான் மேலே கீழே அப்படிலாம் இல்லாமல் நான் ஒரு ரேண்டமாக தான் எடுத்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் ஃபஸ்ட் இடம் செகண்ட் இடம் அப்படிலாம் நான் எதுவுமே நோட் பண்ணல. உங்களுக்கு நோட் பண்ண தோணுச்சுன்னா நான் சொல்கிற பட வரிசை எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே நம்பர் போட்டு எது ஃபஸ்ட்டில் இருக்கலாம் எது லாஸ்ட்டில் இருக்கலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் போட்டு வச்சுக்க லிஸ்ட்டாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதில் முதல்ல பார்க்க போகிறது என்ன படம்னா அழகிய தமிழ் மகன். இந்த படம் ரிலீஸில் ஆன புதுசில் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ பேசப்பட்ட படம். ஆனால் பட் சரியாக ஓடலை. பாக்ஸ் ஆஃப்லேயும் நல்ல கலெக்ஷன் எடுக்கலை. இதில் விஜய் 12 ரோல் பே பண்ணியிருப்பார். இருந்தாலும் படம் ஓடலை. நம்ம அடுத்தபடியாக பார்க்க போகிற படம் வில்லு. இதுவும் விஜய் படம் தான். இதுலேயும் என்ன ஒரு பஞ்சாயத்துனா, படம் ரிலீஸ் ஆனதுக்கு ஒரு அத்தாச்சியே இந்த பாட்டு ஒன்று என்ட்ரன்ஸ் சாங் வரும். அதில் கூட குஷ்பு கூட ஆடுவாங்க. அந்த பாட்டு மட்டும் இல்லைனா அந்த படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையானே தெரியாமல் போயிருக்கும். இது தெரியாமல் போன படங்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதில் இந்த படமும் ஒரு இதில் இருக்குது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது அஜித் நடித்த படம் தான். இந்த படம் ஆழ்வார். இந்த படம் எப்படி நான் சொல்கிறது, எங்கேயாச்சும் ஒரு மூலையில் காமெடிக்காகவும் எந்த சேனலும் யூஸ் பண்ண மாட்டாங்க, எதுக்காகவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் இது வந்ததும் நமக்கு தெரியாது. அஜித் இந்த மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்காங்கிறதும் தெரியாது. இதுக்கு முன்னாடி பார்த்து 2 விஜய் படங்களாச்சும் எல்லாமே பேசப்பட்ட ஒரு படமாக இருந்துச்சு. ஆனால் பாக்ஸ் ஆஃபில் நல்லா கலெக்ஷனும் போகலை. இந்த ஆதித்யா டிவியும் சிரிப்பொலியும் அடிக்கடி போட்டு காமிச்சிருந்தாங்க. இந்த படம்லாம் எதுக்கு வந்துச்சுன்னே தெரில. அடுத்தபடியாக ஏழாம் அறிவுலாம் நல்ல படம் தாண்டா அப்படின்னு சொல்லலாம். அது அப்போ அடி வாங்கின படம். இன்னமும் பேசப்படுதுன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயும் ப்ளஸ் ஏதாச்சும் காமெடி சேனல்லையும் தான் பேசப்பட்டு இருக்கலாம். இது நல்ல ஆக்டிங் கொடுத்துருப்பாரு, நல்ல கதை. ஆனால் ஓடலை, ஏன்னு தெரியல. இதுக்காக எஃபோர்ட்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. அப்போ நிறைய ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது இந்த டாங்லிங்கிற கேரக்டர். அதை இன்னுமே ரீக்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு படம். ஆனால் இவர் நடித்து கொஞ்சம் அதிகமாக பேசப்படாத படத்தில் அதுவும் ஒன்று. அடுத்தது அஜித் தான். இப்போ அஜித் படத்தில் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது என்ன படம்னா ஆஞ்சநேயெல்லாம் இதிலலாம் டாப்பில் வச்சிருக்க வேண்டியது. ஏன்னு சொல்லணும்னா வச்சுங்க, விஜய் படம் 2 படம் பார்த்தோம், அதுவும் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏழாம் அறிவும் பார்த்தோம், அதுவும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இவர் படம் 2 படம் தான் சுத்தமாக எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் போன படங்கள். இதுவும் லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்தபடியாக நம்ம 10 விக்ரம் படம் தான் பார்க்க போகிறோம். இந்த படம்லாம் வந்த புதுசில் நல்லா செம்மையாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா அடி வாங்கிடுச்சு. நல்ல கதை, நல்ல திரைக்கதை, நல்ல ஃப்ளோவாக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் சரியாக போகலை. அதில் இவங்க என்ன மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்த படம் தான். ஆனால் இப்போ திடீர்னு கேட்டோம்னா வச்சுங்களேன், இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரா அப்படிங்கிறது தெரியாது. நம்ம படம் பேர் சொன்னாங்கன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக மாஸ் என்கிற மாசிலா மணி அப்படின்ட்டு பேர்லாம் மாற்றி வச்சுருந்தாங்க. சூர்யா நடிப்பில் வந்த படம். இது வெங்கட் பிரபு ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருப்பார். ஒரு பேய் கான்செப்ட்லாம் கொண்டு பண்ணியிருப்பார். ஆனால் அது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு படமும் கூட. அடுத்தபடியாக புலி தான் பார்க்க போகிறோம். என்ன விஜய் படம் நிறையா அதெல்லாம் கேட்காதீங்க. அந்த படத்துக்கு இந்த படம் ரொம்ப கொஞ்சம் போர் தான். போருங்கிறத விட இப்போ புலிங்கிற படம் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் விஜய் நடிச்சிருக்காங்களா இல்லையாங்கிறது. அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஏகபோகமாக பேசப்பட்டு வந்த படம் பேச்சே இல்லாமல் போயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக இந்த படத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதுக்கு அடுத்தபடியாக திரும்பவும் உள்ளே வராரு நம்ம அஜித் சார். ஏன்டா அப்படி சொல்லணும்னா, இந்த படம் ஏகன் படம். இது இப்போ சிரிப்பொலியில் சம்திங் இப்போயாச்சும் இந்த காமெடி வந்துச்சுன்னா இந்த காமெடி சீனை போட்டு விட்ருவாங்க. படம் நல்ல படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஆவரேஜாக தான் போகும். இவர் நடித்தது இன்னமும் யாருக்கும் தெரியாமல் இருக்குதுன்னா அதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக தான் இருக்கும். படம் அந்தளவுக்கு கொஞ்சம் மொக்கையாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபேமஸும் ஆகலை தலை நடித்த படத்தில். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது சூர்யா. இது நான் டாப்பில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ இது வரைக்கும் சொன்ன படங்கள் கூட ஏதோ ஒரு மூலமுட்டில் ஏதாச்சும் பார்த்து தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த படத்தை அந்த மாதிரி தெரிஞ்சிருக்க சுத்தமாக வாய்ப்பே இல்லை. அதுதான் ரத்த சரித்திரம். இந்த படத்துக்கு இவர் நிறையா எஃபோர்ட் போட்டு தான் நடிச்சிருக்காரு. நல்ல கதை, நல்ல படம், நல்ல ஆக்டிங். எல்லாமே இருந்தும் படம் சரியாக போகலை. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது என்ன காரணம் உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்தாலும், இல்லை நீங்கள் ஒரு தரவரிசை வச்சுருப்பீங்க இல்லையா, அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோவில் நான் சினிமா ரிவ்யூ எல்லா வீடியோவும் நான் கலந்து போட்டுட்ருக்கேன். சினிமா சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நிறைய கண்டென்ட் நான் போடலான்னு இருக்கேன். ஓகே, பை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.